இப்படி வெட்டியா ஊரை சுத்திட்டு வந்து சோறு திங்கிற மீன் கொஞ்சமாச்சும் உறுத்தல் இருக்கா? எம்புட்டு அசிங்கப்படுத்தினாலும் உதறி தள்ளிட்டு திங்க வேண்டியது. ஏங்க 2 பேரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க, இப்படி பொத்தம்போதுவா திட்டிட்டு இருக்கீங்க? ஒரு பெரிய மனுஷன் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காருன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. திட்டுறதே அந்த பெரிய மனுஷனை தான். இம்புட்டு வயசாச்ச இந்த குடும்பத்துக்குன்னு ஏதாவது நல்லது செஞ்சிருக்காரா? படிச்சு படிச்சு பல தடவை சொன்னதுக்கு அப்புறமும் இந்த பயல கூட அழைச்சிட்டு போய் குடிச்சிட்டு வந்திருக்காரு. இவருக்கு கொஞ்ச நாள் சூடு சொரணா இருக்கா? ஆயிரம் இருக்கட்டும்பா, சாப்பிட்ற நேரத்தில் போய் திட்டிட்டு இருப்பீங்க. ஆமா, இவரை எதுவும் சொல்ல விட்டுறாதீங்க. பொத்தி பொத்தி பாதுகாத்துக்கிட்டே வாங்க. இவர் இந்த குடும்பத்தையே உருப்பட விடாம பண்ணிட்டு தான் போய் சேருவாரு. என்னங்க என்ன வார்த்தை பேசுறீங்க? அவர் உங்களை பெத்தவரு. பாயமுறி பெத்தவராம், பெத்தவரு. பெத்ததோட சரி, வேற என்னத்த பண்ணாரு? இவர் பாட்டுக்கு எனக்கு என்னன்னு சொல்லிட்டு மிலிட்டரிக்கு போயிட்டாரு. என்ன கை குழந்தைய வச்சுக்கிட்டு எங்க ஆத்தா ஒத்தால எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுன்னு உனக்கு தெரியுமா? இந்த ஆள் எங்க ஆத்தாவை கண்டுகிட்டதே இல்ல, சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டதில்ல. அதுவும் தனக்கு உடம்பு சரியில்லாத வெளியே சொல்லாமலே போய் சேர்ந்துடுச்சு. இந்த மனுஷனுக்கு பொண்டாட்டியா வாழ்றதை விட போய் சேர்றதே மேலுன்னு போயிடுச்சு. இவரால யாருக்கு என்ன பிரயோஜனம்? எவன் எக்கேடு கெட்டு நாசமா போனாலும் பரவாயில்லன்னு நாம 3 வேளை மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு குடிக்க சாராயமும் கிடைச்சா போதுன்னு படு கேவலமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நீ என்னம்மா நீ வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? இவர் இம்புட்டு திட்டன கொஞ்ச நாச்சும் உரைக்குதா? இப்படி வெக்கமே இல்லாம சோத்துல கைய வச்சுட்டு உட்கார்ந்துருக்கு. சி, இதெல்லாம் என்ன பொறப்போ? அப்பா என்னப்பா? தாத்தா, ஆமா தாத்தா, தாத்தா தாத்தா ப்ளீஸ். தாத்தா, டேய் ஏய், டேய் சரவணா சரவணா ஏய்,